ஓம் சாந்தி. 12/7/2023 முரளியின் டேட்டு. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, உங்களுடைய புத்தியில் என்ன இருக்கிறது? புத்தியில் போகணும் வரணும். பாபா எனக்கு என்ன சொல்றாருன்னா, புத்தியில் நாம் முதலில் முக்திக்கு செல்வோம், பிறகு ஜீவன் முக்திக்கு வருவோம் என்பது புத்தியில் இருக்கிறது. புத்தியில் நாம் முதல்ல முக்திக்கு செல்வோம், பிறகு ஜீவன் முக்திக்கு வருவோம் என்பது புத்தியில் இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, ஏன் பரமாத்மாவை ஜீவன் என்று சொல்ல மாட்டார்கள்? அனைவரும் ஜீவாத்மாக்கள். பரம்பிதா பரமாத்மா ஒருவரே ஆவார். அவரை ஜீவன் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவருக்கு ஸ்தூல மற்றும் சூட்சும சரீரம் எதுவும் இல்லை. எனவே பரமாத்மாவை ஜீவன் என்று சொல்ல மாட்டார்கள். ஏன்னா நம்ம அனைவருமே யாரு? ஜீவாத்மாக்கள். பரமாத்மா ஒருவர் மட்டும்தான், நிறைய பேர் கிடையாது. அவர் ஒருவர் தான். அவர் ஜீவன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ஸ்தூல சரீரமும் இல்லை, சூட்சும சரீரமும் கிடையாது. அதனால பரமாத்மாவை ஜீவன் என்று சொல்ல மாட்டார். மூன்றாவது கேள்வி, எப்பொழுது பாபா ராஜ்யம் என்ற பரிசை கொடுக்கிறார்? பாபா சொல்றார், பாபாவின் வழிப்படி நடந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடினால் பாபா ராஜ்யம் என்ற பரிசை கொடுக்கிறார். தந்தையினுடைய வழி எது? ஸ்ரீமத் இல்லையா? அப்ப தந்தை காட்டும் வழிப்படி நடந்து ரேஸ்ல நீங்க நல்லா ஓடினீங்க அப்படின்னா தந்தையிடமிருந்து ராஜ்ய பரிசு கிடைக்கும். நாலாவது, எதை அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள்? எதை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள்? சத்தமா சொல்லுங்க. நாம எல்லாருமே பாபா சொல்ற, நம் ஆத்மாக்கள் பரம்பிதா பரமாத்மாவிற்கு முன்னால் இருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். எப்படி மறந்துறீங்களா? அடிக்கடி மறந்துடுறீங்க. நம்ம ஆத்மாக்கள் பரம்பிதா பரமாத்மாக்கு முன்னால் இருக்கிறோம் என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறார். அஞ்சாவது, யார் விஸ்வ கல்யாணக்காரி? தன்னுடைய உயர்ந்த கர்மத்தின் மூலம் உலக தந்தையின் பெயரை புகழடைய செய்பவர்கள்தான் விஸ்வ கல்யாணக்காரி ஆவார்கள். ஆறாவது கேள்வி, எதற்கு உண்மையாக இருப்பது, சுத்தமாக இருப்பது என்று சொல்லப்படுகிறது? எந்த கர்மம் செய்தாலும் செய்விப்பவரான தந்தையின் நினைவு இருந்தது என்றால் ஒவ்வொரு கர்மத்திலும் விடுபட்ட தன்மை, அகங்காரமற்ற தன்மை, மேலும் பணிவுத்தன்மையின் புது படைப்பின் உயர்ந்த தன்மை நிரம்பியிருக்கும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் சம்பூர்ண தூய்மையாக, அதாவது தூய்மையாக இருக்கும். இதற்கு தான் உண்மையாக இருப்பது, சுத்தமாக இருப்பது என்று சொல்லப்படுகிறது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், தூராந்தேஷி தொலைநோக்கு பார்வையுடர்களாகி டேஷ் மற்றும் டேஷ் தெரிந்து புத்தியின் மூலம் டேஷ் செய்ய வேண்டும்.
பாபா சொல்றாரு, தொலைநோக்கு பார்வையுடையவர்களாகி 3 லோகங்கள் மற்றும் 3 காலங்களையும் தெரிந்து புத்தியின் மூலம் ரேஸ் செய்ய வேண்டும். ரேஸ்னா பந்தயம் செய்ய வேண்டும். 2வது, நீங்கள் இப்போது டேஷாக ஆக வேண்டும். நீங்கள் இப்பொழுது தூய்மையான ஜீவாத்மாக்களாக ஆக வேண்டும். 3வது, தொலைநோக்கு புத்தியை டேஷ் என்று சொல்லப்படுகிறது. தொலைநோக்கு புத்தியை திருக்காலதர்ஷி என்று சொல்லப்படுகிறது. 4வது, பாபாவை எந்த அளவிற்கு அதிகமாக நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய டேஷ் நன்றாக இருக்கும். பாபாவை எந்த அளவிற்கு அதிகமாக நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய ரிஜிஸ்டர் அல்லது பதிவேட்டில் பெயர் நன்றாக இருக்கும். ரிஜிஸ்டரில் பெயர் நன்றாக இருக்கும். 5வது, நரனிலிருந்து டேஷ், நாரிலிருந்து டேஷ் ஆவதைதான் டேஷ் பெறுவது என்று சொல்லப்படுகிறது. நரனிலிருந்து நாராயணாகவும் நாரியிலிருந்து லக்ஷ்மியாகவும் ஆவதைதான் பரிசு பெறுவது என்று சொல்லப்படுகிறது. லாஸ்ட், டேஷ் பார்வையை மாற்றி டேஷ் அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் டேஷ் ஆவார்கள். லௌகீக உள் உணர்வை பார்வையை மாற்றி அலௌகீக தன்மையை அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் ஆவார்கள். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.